வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விஜயனா வந்து மூணு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அது நேற்று சட்டசபையில அறிவிச்சாரு இல்லையா? நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் லைவாவே. இப்ப எல்லாமே லைவா தானே போகுது. நமக்கு தெரியாம என்ன பண்றாரு அண்ணா? எதுவுமே பண்ணல. நமக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே பண்றாரு. நம்ம என்ன சொல்றது, சில மாற்றங்களை ரொம்ப கொண்டு வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாமே வந்து ஒரே நாள்ல முடியாது. 75 வருடமாக ஆட்சி நடத்துறவங்களால கூட முடியாத ஒரு விஷயத்த 100 நாட்கள் மேல இருக்கு. இப்போ எவ்வளவோ திட்டம் கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு விஷயங்களை வந்து கெட்ட விஷயங்களை ஒழிச்சிருக்காரு, எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி எப்பவுமே நல்லா போகணும்னா விஜயனா எப்பவுமே அந்த ஆட்சியில உட்காரணும். அதுதான் நம்மளோட ஆசையும் கூட. இது முதல் திட்டம் என்னன்னா பால் உயர்வு. ஏன்னா இந்த பால் வியாபாரம் பண்றவங்க, இந்த பால் கறந்து விற்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருமானம் வரணும் இல்லையா? அதனால வந்து பால் வியாபாரம் வந்து 38ல இருந்து 41 வந்து விலையை உயர்த்தி பண்ணிருக்காங்க. அது அவங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்களும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக. 2வது திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மருத்துவம். என்னன்னா டிஎம்கே ஆட்சி இருக்கும்பொழுது 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாங்க காப்பீடு திட்டம். இப்போ விஜயனா 20 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு 25 லட்சமா நமக்கு காப்பீடு திட்டம் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. சோ அது எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல். வயசானவங்க, குழந்தைங்க, இப்ப யாருக்கெல்லாம் என்னென்ன வருதுன்னு நமக்கு தெரியல. வசதி இருக்கிறவங்க வந்து பணம் வச்சிருக்கிறவங்க வந்து போய் பாத்துக்கலாம் பிரைவேட்ல. ஆனா வசதி இல்லாத ஏழைகள் மக்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? யாருக்கிட்ட போய் கையை நீட்டுவோம்? நமக்கு அவ்வளவு வசதி இருக்கா? நம்மளே தான் பாத்துக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இவங்களால முடியாது. சோ 25 லட்சமா நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு அழகான காப்பீடு திட்டம் அண்ணா வந்து வழங்க போறாரு. அது எல்லா ஃபேமிலிக்கும், எல்லா ஏழை ஃபேமிலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இது எல்லாருக்குமே தான். 3வது திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க. சில பேர் பஸ்ல வராங்க, ட்ரெயின்ல வராங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா மக்கள் பிரச்சனை தீர்க்கணும். அதுக்கு டக்குன்னு வந்து அந்த இடத்துல வந்து நிக்கணும். அதுக்கு வண்டி வசதி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? டிலே ஆகும். அங்க பாட்டு பிரச்சனை நடக்கும். மக்கள் பிரச்சனை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா வாகனம் தேவை. அந்த வாகனம் திட்டம் அண்ணா கொண்டு வந்திருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த காரை கொடுத்துட்டேன்னா சாதாரணமா இல்லைங்க. அண்ணா காரை கொடுத்துட்டாருன்னா ஆன் த ஸ்பாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க வந்து நிக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற கேள்வியும் அண்ணா கேட்பாரு. ஓகேங்களா? ஏன்னா அண்ணாவை புரிஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். உனக்கு நான் வண்டி கொடுக்குறேன், ஆன் த ஸ்பாட்ல மக்களோட குறைகளை நீ தீர்க்கணும், அதுக்காக நான் வண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய திட்டங்கள் ஒன்னொன்னா அண்ணா கொண்டு வருவாரு. மக்களுக்காகவே வந்தவர். எதுவும் இல்லாம வந்து சீட்ல உட்காரல, எல்லாம் வச்சுக்கிட்டே தான் வந்து சீட்ல உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? சோ அண்ணா ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ்நாட்டை மாத்தணும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்த முடியாது. ஓகேங்களா? இத்தனை வருடமா இருந்தவங்க என்னத்தை மாத்தினாங்க? ஒண்ணுமே இல்லையே. மாற்றம் எதுவும் இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவார். சரிங்களா? சோ இப்படி நல்ல திட்டங்கள்லாம் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியாது. அவர் திரிஷா கூட போனாரா, நயன்தாரா கூட போனாரா, குஷ்பு, சாரி ஆக்சுவலி உங்க பேர்லாம் நான் சொல்லக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பேச்சு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்படி பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. என்ன மாற்றம்